ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் வியூவர்ஸ். நான் உங்கள் வினித். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ரிவ்யூவில் பார்த்துக்கோங்க என்னோட ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட் அனிமேஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது சிம்பிளாக. இந்த ஒரு எடிட்டிங்க்கு இந்த பிசியும் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஆக்கும் தேவையில்லை. நாங்கள் எலைட் மோஷனில் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண எலைட் மோஷன் வெர்ஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். உங்கள் அதுக்காக டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். கீழே வந்து ஆல் ப்ராஜெக்ட் லிங்க் ஒன்று தந்திருக்கேன். அதை வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து எடிட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பி பர்த்டே எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேணாம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இப்போ வந்து நேம் வந்து ஷோ ஆகும். இந்த நேம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் சொன்னேன். தேர்ட் லேயர் கீழே ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நான் கொடுத்த ஒரு நேம் வந்து ஷோ ஆகும். அந்த நேமை எரேஸ் பண்ணிட்டு உங்கள் நேம், சப்போஸ் நான் வந்து என் நேம் கூட டைப் பண்ணுறேன். என் நேம் டைப் பண்ண உடனே அந்த நேம் வந்துச்சு. அப்படியே பேக் வந்தீங்கன்னா இப்போ வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். பண்ணி வந்தீங்கன்னா இந்த நேம் வரதுக்கு முன்னாடி அந்த பின்னாடி ஹாப்பி பர்த்டே எஃபர்ட் அந்த இமேஜ் வந்து பிளர் ஆகணும். அது எப்படி பிளர் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கரெக்டாக அந்த 5.12 செகண்டில் வச்சு கீழே ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட் போயிட்டு ஆட் எஃபர்ட் போயிட்டு இங்கே பிளர் எஃபர்ட் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பிளர் எஃபர்ட் கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் பிளர் ஆகிடுச்சு. அந்த பிளர் எஃபர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் 7.12 ரேஷியோவில் வச்சு கரெக்டாக எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீ ஃப்ரேமில் வந்து கரெக்டாக ஒரு 400 இல்லை ஒரு 295 வச்சுக்கோங்க. 295 வச்சோடனே அந்த பின்னாடி இருக்க இமேஜ் வந்து பிளர் ஆகும். அதுக்கப்புறமா அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஆட் ஆகிடும். சாரி, நான் சொன்ன மறந்துட்டேன். இந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபாண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். உங்களுக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போட்ட ஒவ்வொரு வீடியோவும் டெலிகிராம் சேனலில் எல்லா மெட்டீரியலும் லிங்க்கும் நான் வந்து இது பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களால் ரெக்காம லைக் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிடுவோம். அப்போ தான் நான் போட்ட ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும்.